எந்திரிங்க. இப்பவும் போல எப்பவும் நீங்க 2 பேரும் நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நல்லா இருக்கணும் என்ன மக்களே. சரிங்க பாட்டி. அம்மா, பிள்ளைங்களை நல்ல பாசமா வாழ்த்துறீங்களே, உங்களுக்கு நல்ல மனசுதான். ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன பார்க்க வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்கல்ல, அப்ப நான் மனசார தானே வாழ்த்துவேன். ஏக்கா, நீங்க 2 பேரும் இல்லனா எங்க கல்யாணம் இப்படி நல்லபடியா நடந்திருக்காதக்கா. அடா தம்பி, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்ற எங்களுக்கு இந்த புகழ்ச்சியே பிடிக்காதுன்னு. ஏக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா. எங்க வாழ்நாள் முழுவதும் பூரா உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா, எங்க பிள்ளைங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட மன்னிப்பா? என்னத்துக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அதுக்கு இல்லம்மா, உங்களுக்கு அடிப்பட்ட காரணமே என் மகளும் மருமகன் தானே. வண்டியில வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா வரணும். ஆனா பிள்ளைங்க கவனம் இல்லாம உங்க மேல இடிச்சு போட்டாங்கல்ல, அதான் பாவம். நீங்க வயசான காலத்துல ஹாஸ்பிட்டல் போய் வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. அதுக்கு தான் பிள்ளைங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அட என்னையா நீங்க உங்க மன்னிப்பை தூக்கி குப்பையில போடுங்க. அன்னைக்கு எனக்கு அடிப்பட்ட காரணம் இவங்க 2 பேரும் இல்ல, நான் தான். என்னம்மா நீங்க இவ்வளவு பெருத்தன்மையா சொல்லாதீங்க. பிள்ளைங்க தெரியாம வண்டியில இடிச்சுட்டாங்க, அதுக்கு தானே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஐயா, எனக்கு அடிபட்டதுக்கு இவங்க 2 பேரையும் காரணம் சொல்லாதீங்க. அன்னைக்கு தெருவுல ஓரமா நடந்து வராம நடு தெருவுல நடந்து போனதே நான் தான். அன்னைக்கு என்ன வெயில் அடிச்சு தெரியுமா? லேசா மயக்கமா வந்துச்சு. அந்தாக்குல ஓரமா இருந்துட்டு வந்தேன் இல்ல, நான் பாட்டுக்கு நடு தெருவிலேயே நடந்து வந்துட்டே இருந்தேனா, இவங்க 2 பேரும் என்ன கவனிக்கல. கவனம் இல்லாம வண்டியை மோதி இடிச்சு போட்டாவ. அதுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? பாட்டி, என்ன இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் வண்டியில கவனமா வந்திருக்கணும் இல்ல. சரி சரி, ஆள் ஆளுக்கு சும்மா இப்படி பழிய போட்டுட்டே இருக்காதீங்க. நீங்க 2 பேரும் எங்க அத்தை மேல வண்டி அடிச்சிங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கு. ஆமாக்கா, அந்த ஆக்சிடென்ட்னால தானே நீங்க 2 பேரும் எங்களுக்கு கிடைச்சீங்க. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்ததுன்னா அது உங்க 2 பேர்னால தானே. அம்மா, இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? ஆமையா, இப்ப எனக்கு உடம்பு பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். அனிதா, சுரேஷ், வாங்க நம்ம எங்க வீட்டு போவோம். ஏன் மருமோளா, கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணு நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தடப்படல விருந்தெல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா? சிவகாமி பாட்டி, இன்னைக்கு எல்லாருக்கும் எங்க வீட்டுல தான் விருந்து. என்ன சுமதி, தம்பிக்கு கல்யாணம் சொன்னோன்னா தடப்படல விருந்து வைக்கிறியே? ஆமா பாட்டியோ, நான் தானே விருந்து வைக்கணும். அதுவும் சரிதான். அனிதா, சுரேஷ், வாங்க நம்ம வீட்டு போவோம். சரிக்கா. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி மக்கா, பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா இருக்கணும்னா. சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரி மக்கா, போயிட்டு வாங்க. ஏக்கா, காய்கறி எல்லாம் நறுக்கி தரணும்ல, நானும் வரட்டுமா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ வீட்டுல இரு. உங்க மாமியார் ஒத்தையில வீட்டுல இருக்கிறாங்கல்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நளினிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன் பாத்திக்கா. நளினி அப்பவே எங்க வீட்டுல வந்து காய்கறி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கலாம். போய் சமையல ரெடி பண்ண வேண்டியதான். அதான் நளினி கூட இருக்கால, கூட மாட்ட சமையல நாங்களே பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுல இரு. சரிக்கா. வாங்க போவோம். வார மைனி. அனிதா, பரவாயில்ல, உனக்கு நல்ல பாசமான மைனி தான் கிடைச்சிருக்காங்க. போ. பாசமான மைனி என்ன, பாசமான அக்கா பாட்டி எல்லாரும் தான் கிடைச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அது சரிதான். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரி அனிதா, போயிட்டு வாங்க. எத்த ஜோடி பொருத்தம் சூப்பர், பாத்தீங்களா? ஆமா மருமலா, சோடி பொருத்தம் நல்ல அழகோலதான் இருக்கு. நாம என்ன நினைச்சாலும் யாருக்கு யாருன்னு கடவுள் தானே முடிச்சு போடணும். ஆமா, அதுவும் சரிதான். எனக்கு இந்த வீடுன்னு தானே ஞாந்து விட்டுருக்கு, அதனால தானே இந்த வீட்டுக்கு மருமூலம் வந்திருக்கேன். என்ன மருமலா, அந்த பக்கமா திரும்பி என்னமோ சொல்லிட்டு இருக்க? அது ஒன்னும் இல்லத்த, நீங்க சொன்னதான் சரின்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்னும் இல்ல. பாத்தீங்களாக்கா, எப்படி பொண்ணையும் மாப்பிள்ளையும் சுமதி அக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு. கூறு கிட்டவளா, சுமதி அக்கா மாப்பிள்ளையும் பொண்ணையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் உங்க வீட்டுல தானே ஆசீர்வாதம் வழங்கும் விழா நடந்திருக்கு. ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்ச கையோட நேரா எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு வரதெல்லாம் இருக்கட்டும். ஓ மைனிகரிய பாத்தியா, உங்க வீட்டுல தான் இருக்கா? ஆமாக்கா, எங்க வீட்டுல தானே இருக்காவ. மாமியார் மருமகள் என்ன நடிப்பு நடிச்சிட்டு கிடைக்காங்க பாத்தியா? நீ இந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது, நீ வீட்டை விட்டு வெளில போன அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது. நீ பாத்தியா? ஆமாக்கா, எங்க மைனிக்கு எங்க அம்மைக்கு பிரச்சனை வந்தது. எங்க மைனி தனி
வந்துட்டாங்க. உன் மைனிக்காரி தனி கொடுத்தன போறேன்னு அவ பாட்டுக்கு போய் இருந்துட்டா. கடைசியில உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துறாங்க. ஆமாக்கா, என்ன வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுட்டு இப்ப மாமியார் மருமகளும் என்ன ஒத்துமையா இருக்கிறாங்க பாத்தீங்களா? நீ உங்க மாமியை விட்டு போன அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன்ல, இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. நீ எதையுமே நம்ப மாட்டேல, இப்பவாது நம்புதியா? உன் கண்ணால பாத்துட்டேல. ஆமாக்கா, மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன கண்ணு நடிப்பு பாத்தீங்களா? அப்ப இவ்வளவு நாளா ரெண்டு பேரும் சண்டை போட்ட போல ரெண்டும் நடிக்கதான் செய்திருக்காங்க. அட ஆமாங்க, வா மேனகா, நாம ரெண்டு பேரும் வீட்டுல போய் எட்டி பாப்போம். ஓ மைனிகாரியும் உங்க அம்மையும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆமாக்கா, கேட்டே தான் ஆகணும். மாமியார் மருமகளும் என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு. அனிதாவும் சுரேஷும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கப்பட்ட எல்லாரும் நான் நல்லா இருங்கன்னு வாழ்த்து தான் செய்யறேன். ஆனா எனக்கேன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காள. ஏக்கா, நாம நினைச்சதெல்லாம் தப்பு. எங்க அம்மா எங்க மைனிகாரிய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இடிதே சட்டை ஆரம்பிக்க போகுது மாமியாருக்கும் மருமகளுக்கும். உங்க அம்மா உன்னை கூறுகிட்ட குக்கர்ன்னு சொல்றாங்கல்ல, அது தப்பே இல்ல. என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? பின்ன வேற என்னத்த சொல்ல? மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிய, எப்படி உட்கார்ந்து பேசிட்டா இருப்பாங்க? உங்க அம்மா உன் மைனி பத்தி ஒன்னும் சொல்லல, உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? எங்க அம்மா என்ன பத்தி சொல்றாங்களா? ஆமா, முழுசா எதுவும் கேட்காம நீயே முடிவெடுத்துக்க. பாரு இப்ப உங்க அம்மா உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு. நான் என்னத்த செய்ய மருமோள, என் மவளுக்கும் நல்ல புத்தி வரமாட்டேங்குதா? அவளுக்கு நல்ல புத்தி வந்துட்டுனா அவ பாட்டுக்கு மாமியா வீட்டுல நல்லபடியா இருப்பா இல்ல? எப்படி அத்த மேனகாவுக்கு நல்ல புத்தி வரும்? கூடவே அந்த 4 முடி சுபத்ரா இருக்கிறாங்கல்ல. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன சொல்லலன்னா தூக்கமே வராது, சுவாரம் இறங்காத தொண்டையில இருந்து. ஏன் மருமல சுபத்ராவை போட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்க? அவ 1000 சொன்னாலும் இவளுக்கு எங்க போச்சு புத்தி? யாரு என்னத்த சொன்னாலும் தனக்குன்னு சுய புத்தி இருக்கணும். என் மவளுக்கு தான் அது இல்லையா? இப்ப யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம குடும்பத்துக்கே நேரம் சரியில்லைன்னு நினைக்க மருமல. ஆமா, சுபத்ராக்கா சொன்ன போல 2 பேரும் சண்டை போடல, என்ன பத்தி தான் பேசுறாங்க. என்னம்மா நீ? நானும் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு சொந்த புத்தி இல்ல சுய புத்தி இல்லன்னு சொல்லிட்டே இருக்கேன். என்னடி பேசிட்டு இருக்கதா ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்தியோ? எதுக்கு என்கிட்ட வந்து என்ன தயத்தக்கேன்னு குதிச்சிட்டு இருக்க? ஏமா ரொம்ப நடிக்காதம்மா. யார்கிட்ட நடிச்சா? எனக்கு நடிக்கணும்னு அவசியம் எதுவும் இல்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேனே. நான் இருக்கும்போது மருமகளை பற்றி ஒரு வார்த்தையா சொல்லியது, நான் இல்லாத நேரம் மருமக கிட்ட இன்னொரு பேச்சு. என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? யாருக்கவே உன் மேல படுப்பாயங்க கோவத்துல இருக்க பாத்தியா? செவுட்ட பாத்ரூம் போயிரு பாத்தியா இங்க இருந்து? ஆமாமா, நான் இங்க இருக்க உனக்கே பிடிக்கல இல்ல, அதனால தானே என்ன வீட்டை விட்டு வெளில துரத்துன. வீட்டை விட்டு வெளில துரத்துனேன்னு சொல்றேன் இல்லடி, அப்ப உன் மாமியை விட்டு போய் சேர வேண்டியதானே? எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருக்கடி? என் மாமியை விட்டு போறதெல்லாம் என் இஷ்டம், அத நீ சொல்லாத. உன்கிட்ட எல்லாம் மனசு பேசுவாரடி. என்ன பரவியோ? உங்ககிட்டயும் என்னால பேச முடியாது. பேச முடியாதுன்னா போ. பாத்தி மருமகள எப்படி பேசிட்டு போறான்னு. ஏத்தா விடுங்க அத்தா, எல்லாம் தெரிஞ்சதானே. ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு. அப்படியே மருமகள, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரா? அவர் வந்த அப்புறம் தான் என் மவளுக்கு தலையெழுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏக்கா சரியில்லக்கா, எங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. எங்க வீட்லயே தான் எனக்கு எதிரா எல்லா சதி திட்டமும் நடக்குது. ஆமா, அதுக்கு காரணமே உன் மைனிகாரி தானே. சரி, கோவத்தோட இருக்காதா, ஸ்வீட் எடு கொண்டாடு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, புது மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் சுமதி அக்கா வீட்டுல விருந்து வைக்கிறாங்கல்ல, நாம புறவாசலோட போயிருவோம். நான் வரும்போதே பார்த்தேன், சுமதி அக்கா வீட்டு புறவாசல்ல பூவாத்த பாட்டி தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நமக்கு என்ன கவலை? இன்னைக்கு நமக்கு பூவாத்த பாட்டி கையால தான் விருந்து சாப்பாடு. போகும்போது புறவாசல்ல வாரில ஏதாவது கிடந்தா தூக்கி தூர போட்டுட்டு போகணும். ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? பின்ன வாரியலுக்கு நமக்கு ஏலாம் பொருத்தம் இல்ல. எந்த நேரமும் எல்லாருக்கிட்டையும் வாரியலால தானே அடி வாங்குறோம். ஒரு முன் எச்சரிக்கைக்காக தான் சொல்றேன், வாரியலுக்கு பார்த்தா தூக்கி தூர எரிஞ்சிட்டு போயிடணும்.
சுபத்ராக்கா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுக்கா. உனக்காக தெரிஞ்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சரி வா போவோம்.